உங்கள் ஆங்கில பேச்சை இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாற்ற வேண்டுமா? இதோ நீங்கள் இன்று முதல் பயன்படுத்தக்கூடிய 3 சிறப்பான வார்த்தைகள். எண் 1, வெரி ஆங்கிரி என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக ஃபியூரியஸ் என்று சொல்லுங்கள். இதன் தமிழ் அர்த்தம் ஆவேசமான அல்லது மிகுந்த கோபமடைந்த. உதாரண வாக்கியம்: He was furious when he saw the broken window. உடைந்த ஜன்னலை பார்த்தபோது அவர் மிகுந்த கோபமடைந்தார். எண் 2, வெரி thirsty என்று சொல்வதை நிறுத்துங்கள். தாகமாக இருப்பதை இன்னும் அழுத்தமாக சொல்ல parched என்று பயன்படுத்துங்கள். இதன் தமிழ் அர்த்தம் தாகத்தால் நான் வறண்டு போதல். உதாரண வாக்கியம்: After the long run, I was absolutely parched. நீண்ட தூரம் ஓடிய பிறகு எனக்கு நான் வறண்டு தாகமாக இருந்தது. எண் 3, I will pay the bill என்று சொல்வதற்கு பதிலாக It's on me என்று முயற்சி செய்யுங்கள். இதன் தமிழ் அர்த்தம் இதற்கான பணத்தை நான் செலுத்துகிறேன். உதாரண வாக்கியம்: Don't worry about the lunch, it's on me. மதிய உணவை பற்றி கவலைப்படாதீர்கள், அதற்கான பணத்தை நான் செலுத்துகிறேன். சாதாரண ஆங்கிலத்தை தவிர்த்து இதுபோன்ற புதிய வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்கள். மேலும் பல தகவல்களுக்கு எங்களை பின்தொடருங்கள்.